விஜய் வந்து தாத்தா வரத பார்த்துட்டு, "வாங்க தாத்தா எப்ப வந்தீங்க? நான் போயிட்டு சீர்வரிசைல எடுத்துட்டு வந்தேனா, அதனால உங்கள கவனிக்கவே இல்ல. இங்க பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்கேன் நர்மதாக்காக. தாய்மாமன் முறையில சூப்பரா பண்ணியிருக்கிறேன் தாத்தா." சாரதா வந்து தாத்தா கிட்ட பேசினனால தாத்தா வந்து டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாருப்பா விஜய், நீ பண்றதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. நீ இந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வா, உன்கிட்ட பேசணும்." விஜய் இருந்துகிட்டு, "ஏன் தாத்தா இப்பவே கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. இந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சிரும். அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போலாம்ல." அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு, "எனக்கு வேலை இருக்குப்பா, அந்த வேலையை நான் பார்க்கணும்ல." ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்துட்டு, "தாத்தா வேற நம்மளைய வீட்டுக்கு வர சொன்னாரே, நம்ம எதுக்கும் கால் பண்ணி தான் கேட்போம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணும்போது பாட்டி எடுத்துட்டு, "சொல்லுப்பா விஜய், தாத்தா கிட்ட போன் கொடுங்க பாட்டி, நான் பேசணும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி இருந்துகிட்டு, "இல்லப்பா விஜய், தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லை, நாங்க இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கோம்." "என்ன பாட்டி சொல்றீங்க? நான் இப்போ உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பி வரேன், நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் வீட்டுக்கு போனதும் தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தா வந்து ஒழுங்கா டேப்லெட்டும் எடுத்துக்கல போல, அதுவும் இல்லாம பிபி வந்து ரைஸ் ஆயிருக்கு, அதனால தான் மயக்கமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாத்தா கண் முழிச்சதுக்கு அப்புறம் விஜய் கிட்ட வந்துட்டு, "நான் ஒன்னு சொல்றேன்ப்பா, நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு, இதுக்கு மேல நீ அங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, நீ அங்கதான் இருந்து காவேரிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்காத. கண்டிப்பா நீ எங்க இருந்தாலும் அவங்க மனசு மாறினாங்கன்னா காவேரி உன்னோட அனுப்பி வச்சிருவாங்க." "சரிங்க தாத்தா, நான் வந்து நீங்க சொல்றதே கேட்டுக்கிறேன். நானும் வந்து இனி ஆஃபீஸ் போலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.